பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான தியான வசனம் மத்தேயு 12:29. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினேயானாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தைகள் சொல்லுகிற காரியங்களை நாம் ஊர்ந்து கவனிக்க வேண்டும். நாம் ஜெயம் கொள்ளுகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். we are more than conquerors. தேவன் அவருடைய சாயலில் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். நாம் ஜெயம் கொள்ளுகளாய் இந்த உலகத்திலே வாழவும், பரலோக வாழ்க்கையை இந்த பூமியிலே நாம் வாழவும் தேவன் நமக்கு எல்லாவற்றை செய்து போயிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெயம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவாலே அந்த ஜெயம் நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் தோற்று போவதற்காய் அல்ல, விழுந்து போவதற்காய் அல்ல, நாம் பின்மாறி பயந்து ஓடுவதற்காய் அல்ல. இது ஜெயமான கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் என்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், கண்ணீர், வருத்தம், பாடுகள், கவலை, வேதனை, கடன் பிரச்சனை, வியாதிகள், சொல்ல முடியாத மன வேதனைகள், கிளேசங்கள், கண்ணீர், பயம் எனக்கு வருவது ஏன் என்று சொல்லி கேள்விகள் எழக்கூடும். அங்கே இந்த வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். இந்த உலகம் பிசாசினாலே ஆளப்பட்டு கொண்டிருக்கிறது. பிசாசுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதை நாம் கண்கூறாக காண முடிகிறது. அவன் எல்லா விதத்திலும், எல்லா விதங்களிலும், மனிதருக்குள்ளும் எல்லா விதமான யுக்திகளை அவன் பயன்படுத்தி ஜனங்களை வெளுத்த அவன் முயற்சிக்கிறான். ஏமாற்றுத்தனம், கெடுக்குத்தனம், போலியான தனங்கள், உலகத்தில் சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்விதமான எல்லாவற்றையும் அவன் ஜனங்கள் மத்தியிலே செயல்படுத்துகிறவனாயிருக்கிறான். ஆனால் இயேசு ராஜா தம்முடைய பிள்ளைகளுக்கும் சபைக்கும் ஒன்றை சொன்னார். மத்தேயு 16:19 சொன்னார், பரலோகத்தின் ராஜ்யத்தினுடைய திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி அதிகாரத்தை தம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் உறுதியாய் படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இயேசு இதையே மத்தேயு 28 அவர் பரமேறி செல்கிற பொழுது சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். தம்முடைய சீஷர்களை பார்த்து, இன்றைக்கு தம்முடைய சபையை பார்த்து தேவன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? லூக்கா 10:19 நாம் படிக்கிறோம், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும், சத்துருனுடைய சகல வல்லமையை மேற்கொள்வோம். நன்றாய் கவனிக்கணும். சத்துருனுடைய சகல வல்லமைகளும், இந்த மனித குலத்தை அவன் அழித்து நரகத்துக்கு தள்ள முயற்சிக்கிற சகல அதிகாரம், ஆத்மாவை அழிக்கிற சகல அதிகாரத்தையும் வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அந்த பொல்லாதவனை நாம் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடி கட்ட வேண்டும். நம்ம கேட்கலாம், ஏசப்பா ஒன்றும் செய்யவில்லையா என்று சொல்லி. கொலோசியர் 2:14 அதுக்கு சரியான பதில் சொல்லுகிறது. நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கழியத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் இயேசு ஆணையடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஜெயம் நமக்கு அந்த சிலுவை மரணத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய நிலைமையில், உன்னுடைய வருத்தத்தில், உன்னுடைய பாடிலே, உன்னுடைய வியாதிகளுக்கு தேவன் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் என்ன செய்யலாம்? இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கவனிக்காதிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? பிசாசு அநேக இடங்களில் கட்டி வைத்திருக்கிறான். படிப்பு, பிள்ளைகள் படிக்கக்கூடாதபடி கட்டி வைத்திருக்கிறான். வருமானத்தை திருடுகிற அளவில் பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். சரீர சுகத்தை அனுபவிக்கக்கூடாதபடி வியாதிகளினாலும் வலிகளினாலும் கட்டி வைத்திருக்கிறான். குடும்பத்தில் அமைதி இல்லாதபடி சமாதானத்தை கெடுத்து வைத்திருக்கிறான். கணவன் மனைவிக்குள்ளே சண்டைகள், குடும்பங்களுக்குள்ளே குழப்பங்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள், இவ்விதமாய் பலவிதமான ஒவ்வொரு காரியத்திலும் நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள் நடப்பிடக்கூடாதபடி தடைகளை செய்து வைத்திருக்கிறான்.
வரவேண்டியதான காரியங்கள் சீக்கிரம் கிடைக்காதபடி அவன் தடை செய்து இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒன்றொன்றாய் பெயர் சொல்லி உங்கள் வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் தடை இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் விசுவாசத்தோடு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், விழித்திரு இருக்கிறார். 1 பேதுரு 5:8 நாம் விதமாய் நாம் படிக்கிறோம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறவனாயிருக்கிறான். சிங்கம் போல தான் அவன். சிங்கம் இல்லை, பலம் இல்லை, அவனுக்கு இருக்கிறதெல்லாம் தந்திரம் மட்டும்தான். நாம் ஜாக்கிரதையாக இருந்தால், விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்து கொண்டால் நாம் அவனை ஜெயித்து விடலாம் என்று வசனம் சொல்லுகிறது. காரணம், நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கட்டப்பட்ட நிலைமை போல இருக்கிறதா? வாயை திறந்து உறுதியாய், தைரியமாய், விசுவாசமாய் சொல்லுங்க, என் வாழ்க்கையில் கட்டப்பட்டிருக்கிற எல்லா கட்டுகளை உடைக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் அவைகளை கட்டவிழ்த்து விடுகிறேன். என் வாழ்க்கையில் பிசாசு போராடாதபடி, எதிர்த்து செயல்படாதபடி எல்லா விதங்களிலும் பிசாசை நான் கட்டுகிறேன் என்று தைரியமாய் அறிக்கை செய்து விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். பிசாசின் கட்டுகள் நீங்கள் சொல்லுகிற போது உடையும். நீங்கள் அறிக்கை செய்து சொல்லுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வார்த்தைக்கு பின்பால் இருந்து கிரிகை செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளே அந்த ஜெயமான வாழ்க்கை வாழ்ந்து இயேசுவின் பலத்தையும் அந்த சிலுவை மரணத்தினால் உண்டான சுகத்தையும் நன்மைகளையும் நீங்கள் அனுபவிப்பீர்களாக. கர்த்தர் இந்த வார்த்தையினாலே உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.